சனாதனம் பேசக்கூடிய ஒரு நபரை நாங்க எப்படி சமத்துவத்தை வந்து எதிர்பார்க்க முடியும்? கர்த்தரை நம்புகிறவன் மட்டுமே செழிப்பான். ஜாதியை சொல்றதுல எனக்கு பெருமையா இருக்கு. உன்னுடைய ஜாதி சொன்னா கேவலம். உங்க தலைவர் மாதிரியே இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க. தமனாவோட டான்ஸ் ஆடலன்றத ரொம்ப வருத்தமா பதிவு பண்ணியிருந்தாரு. அரசியல்வாதியா என்ன பேச மாட்டாங்க. அரசியலுக்கு வாய்ப்பு ராஜா ரசிகர்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஜனநாயகம் இல்லை, மனநாயகம் நடந்து கொண்டிருக்கு. முட்டாள் ரஜினி இருக்கான். ரஜினி பெரும்பாலும் அவருடைய படம் வருது அப்படின்றப்பதான் ஏதாவது ஒண்ணு கான்ட்ரவர்சியா பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து படத்தினுடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது, அதற்கான வரவேற்பு, அதற்குரிய வியாபாரத்தை வந்து பெருக்கிறது. இதுக்காக தான் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. லால் சலாம் படம் வந்து வெற்றி அடைகிறதுக்காக தான் ரஜினி வந்து இவ்வளவு தூரம் பேச செய்யறாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம வந்து அந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கறதே வந்து படத்துக்கு ப்ரமோஷன் தானே. இல்ல கண்டிப்பா, பட் ஆனா அந்த சமயம் மட்டும் ஏதோ ஒரு சென்சேஷனா பேசுற மாதிரி இருக்கு. சென்சேஷனா பேசுனா என்ன, அரசியல் பத்தி பேசி அமர்த்துறாரா? அவர் பேசுறது அரசியல் ஆகுது இல்ல, அது ஆகத்தாங்க செய்யாதான். ரஜினிகாந்த் போய் இங்க போய் எச்சி துப்புனார், ரஜினிகாந்த் அங்க போய் உச்சா போனார், ரஜினிகாந்த் அங்க கக்கா போனார், ரஜினிகாந்த் அந்த இடத்துல வந்து சீட்டு பெல்ட் போடாம வண்டி ஓட்டிட்டு போனார் அப்படின்னு இப்ப நானும் நீங்கள செஞ்சோம்னா சொல்ல மாட்டாங்க. ஆனா ரஜினிகாந்த் செஞ்சா சொல்லதான் செய்வாங்க. அவர் என்ன பேசினாலுமே ரஜினிகாந்துங்கிற ஒரு கேள்வி நாயகன், ஒரு பேசும் பொருள் தானே அவரு. இந்த மீடியாக்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லி அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா லால் சலாம்ல வந்து தன்னுடைய உணர்வு பூர்வமா தன்னுடைய அனுபவத்தை அவர் பேசியிருக்காரு. அவர் வந்து வாழ்க்கையில வந்து சினிமாக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது சக நடிகை கமலஹாசன் ஓஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. சில நடிகர்கள் இல்ல, ராமராஜன் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, சத்யராஜ் வந்தாரு, பிரபு வந்தாரு, கார்த்திக் வந்தாரு. இவங்கெல்லாம் ஆக்டிவா இல்ல, ஹீரோவா இல்ல. ஆனா இவர் மட்டும் இன்னும் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. பொறாம. ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கர்நாடகாரன், வேறு மொழி பேச தெரிஞ்சவர். இதெல்லாம் தாண்டி தமிழக மக்களும் அவருடைய ரசிகர்களும் அவரை எப்படி பாக்குறாங்கன்னா, அவர் ஒரு நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், எதா இருந்தாலும் வெளிப்படையா உண்மையே பேசுற மனிதர். அதெல்லாம் தாண்டி ஆன்மீகவாதி. எல்லா மதமும் ஒண்ணு, யாரு பாதையிலையும் போக வேண்டாம், யாரையும் கூட்டிட்டு வர வேண்டாம், அவங்கவுங்க பாதையில அவங்கவுங்க போய் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த வழியில நீ வரவே கூடாது, இந்த வழியில நீ போகவே கூடாது அப்படிங்கறதான் பிரச்சனை. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரே பாதையில 4-5 பேர் வந்து நின்னுக்கிறான். நீ பின்னாடி போ, நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஜாதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது தலைவா. ஆனா ஜாதின்னு ஒண்ணு எவன் கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியாது. இந்த ஜாதி மக்களை பிரிச்சு வச்சிருக்கு, மதம் மக்களை பிரிச்சு வச்சிருக்கு, மொழி மக்களை பிரிச்சு வச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி மனித நேயம் ஒண்ணு இருக்காங்க. எந்த நாட்டுக்காரனா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், மனித நேயம்னு ஒண்ணு. நம்ம கண்ணு முன்னால ஒருத்தன் வந்து கீழே விழுந்து துடிக்கிறான் அப்படின்னா, எந்த மதம் எந்த ஜாதி அவன் அப்படி பார்த்துதான் நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோமா? இல்ல. மனிதாபிமான அடிப்படையில மனிதர்கள் இருக்கணுங்கிறத என்னுடைய ஆசை. இந்துவாரு, கிறிஸ்டினாரு, முஸ்லீமாரு, புத்த மதமாரு, எந்த மதமாரு ஆனாலும் மனிதனாக. ரைட், ஓகே. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, சமத்துவமா இருங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி சமத்துவத்தை பேசுற ரஜினிகாந்த் சனாதனத்தை பத்தியும் பேசியிருக்கிறாரு. நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. சனாதனம் பேசக்கூடிய ஒரு நபரை நாங்க எப்படி சமத்துவத்தை வந்து எதிர்பார்க்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சனாதனமும் சமத்துவத்துக்குள்ள ஒண்ணுன்னு வச்சு ரோட்ல போற 2 கும்பலால் போறாங்க. சனாதனம் என்றால் என்ன அப்படின்னு இல்ல, ரோட்ல போற மக்களோ சாதாரண மக்களோ சனாதனத்தை பத்தி பேசுறது வந்து பிரச்சனை இல்ல. ஆனா ரஜினிகாந்த் சனாதனத்தை பத்தி பேசும் பொழுது அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்கணும். ஒண்ணு இல்ல, சனாதனம் என்று குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வு சமூகத்துல, அதுதாங்க ஏற்றத்தாழ்வு இருக்கு, எல்லா மதத்திலயும் இருக்குது, எல்லா மதத்திலயும் இருக்கு. அப்ப வந்து ரஜினிகாந்த் வந்து ஏற்றுக்கங்கன்றாரா? எப்படி சொல்றது? எப்படி சொல்லுவாரு? சோமுட்ட பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. என்னுடைய பாசிட்டிவ் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, நெகட்டிவ் என்னோட விட்டுருங்க. மதத்துல வந்து நல்ல விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை எடுத்துக்க, அதுல தப்பு இருந்தா அதை சரி பண்ணிக்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவன் அதுல வந்து இல்லை, கர்த்தரை நம்புகிறவன் மட்டுமே செழிப்பான் அப்படின்னு சொன்னா அதை தூக்குடா, அல்லாஹ் ஒருவனே கடவுள்னு சொன்னா அதை தூக்குடா, எல்லாமே ஈசன் தான் சொன்னா அதை தூக்குடா. எல்லாம் ஒண்ணுங்கிறதுக்கு வா. எல்லா மதத்திலையுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, எல்லா மதத்திலையுமே பிரிவினைகள் இருக்கு, மதத்திலையும் பிரிவினை இருக்கு, ஜாதியிலையும் பிரிவினை இருக்கு. ஏற்றத்தாழ்வு தான் இந்த மனிதனை வந்து அடையாளம் காட்டும். இன்னும் சொல்ல போனா இந்த மக்களை நம்மளுடைய அடிப்படையை வந்து ஜாதியை பேஸ் பண்ணி வாழ்ந்தாங்க. என் ஜாதியை சொல்றதுல எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா இன்னொருத்தன் என் பக்கத்துல நிக்கிறான், அவன் ஜாதியை கேட்டோம்னா சொல்றதுக்கு சங்கடப்படுறான். ஏன்டா ஏன் சொல்றதுக்கு சங்கடப்படுற? நீ ஏன் சங்கடப்படுற? இப்போ உன்னுடைய ஜாதி சொன்னா கேவலம் சொல்லி நீ ஏன் நினைக்கிற? ஜாதி சொல்லுங்கன்றீங்களா? அதாவது நீ சொல்றதுக்கு ஏன் சங்கடப்படுறேன்னு கேக்குறேன். இல்ல, அதுதான் கேக்குறேன். அப்ப ஜாதி சொல்லலான்றீங்களா? ஜாதி இரண்டு வழியே வேறு இல்லை பாப்பா, பாரதியார் சொன்னாரு. இன்னைக்கு அந்த பாரதியாரு சந்தியில தான் அவர் நிக்கணும்.
இன்னைக்கு ஜாதி இல்லாம உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இது ஒளியுமான்னு கேட்டா நாட். ஆனா நம்ம ஜெனரேஷனுக்கு பூரா ஒளியாது போல இருக்கு. இன்னும் மேற்கொண்டு இப்ப சிட்டிக்குள்ள எல்லாம் ஜாதியை கொண்டு வந்துட்டாங்க, எல்லா பக்கமும் ஜாதியை கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது, தன்னை தான் யார் என்று சொல்வதற்கு ஏன் கூச்சப்படுகிறாய்? உன் ஜாதியை நீ சொல்வதனால உனக்கு என்ன குறைச்சல் வந்துடும்? என்னங்க இங்கிட்டு ஜாதி ஒளிங்கன்றீங்க, இங்கிட்டு ஜாதிய சொல்லுங்கன்றீங்க, என்னதான் சொல்ல வரீங்க? இல்ல உங்க தலைவர் மாதிரியே இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க, அவரை பின்பற்றதுனாலயா? ஜாதியை ஒளிங்கன்னு சொன்னா ஜாதியை ஒழிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். ஜாதியை புடிச்சிட்டா ஒளிஞ்சு போயிரும். எப்படி புடிச்சா? இல்ல நீங்க சொல்றது முத்து சொன்ன மாதிரி ஜாதின்னு ஒரு பேப்பர்ல எழுதி அடிக்கணும், ஒழிக்க வச்சுக்கணும். ஜாதியை நான் ஒழித்து வைத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணலாமே. எந்த நாட்டிலையும் எந்த மதத்திலையும் ஜாதியை நீங்க ஒழிக்கவே முடியாது. என்னைக்கு அரசாங்கத்தால ஜாதி இல்லை என்று அறிவிக்கப்படுதோ அது வரைக்கும் ஒழிக்க முடியாது. ஆனா ஒழிக்க முடியாது. பொதுவான ஸ்டேட்மெண்ட், நல்லவர்கள் வாழ வேண்டும் பொதுவான ஸ்டேட்மெண்ட், நாடு செழிக்க வேண்டும் பொதுவான ஸ்டேட்மெண்ட். நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரஜினிகாந்த் ஜாதியை ஒழிக்கணும்ன்றாரா இல்ல ஜாதியை வளர்க்கணும்ன்றாரா? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும், என்னைய பொறுத்த வரைக்கும் ஜாதி என்று ஒன்று கிடையாது. அப்ப சனாதனத்தை பத்தி அவர் பேசுனதை நான் எப்படி வளர்க்கறது? அதான் சொல்றேன், சனாதனத்துல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, அப்படி எடுத்துக்கணும். ஆமா, நீங்க நல்லதை மட்டும் எடுத்துக்கங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆமா, நீங்க நல்லதை மட்டும் எடுத்துக்கங்க. கெட்டது இருக்கா இல்லையா எனக்கு தெரியாதுங்க. நான் நல்லது மட்டும் தான் சொல்லுவேன். அவர் அப்போ ரஜினிகாந்த் நல்லது மட்டும் தான் பேசுவாரு. ரஜினிகாந்த் படம் பண்ணிட்டு இருக்காரு, படத்துல வந்து அவர் ஸ்டைல சீர்ல தூக்கி போட்டு பிடிப்பாரு. அது தப்பு தானே? அது பின்னால இப்பதானே சொன்னாரு. இல்லங்க, அவரு சொன்னதுலாம் கிடையாதுங்க. அப்ப பார்த்தா சிவாஜி கணேசன் கூட தான் சீட்டு குடிச்சாரு, தண்ணி அடிச்சாரு படம். சினிமால நீங்க நல்லது மட்டும் தான் எடுத்துக்கணும், கெட்டதை நீங்க எடுத்துக்கூடாது. ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரு நீண்ட கேப்புக்கு அப்புறம் நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படி எத்தனை தப்பான முடிவு எடுத்து? ஒண்ணும் இல்ல, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா டிவில போய் அவர் பேசி ஓட்டு கேட்டாரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த சமயத்துல வந்து கேட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா நான் கூட இந்த மாதிரி நான் பேசினேன், அது கூட வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த சிகரெட் விஷயத்துல வந்து நான் ரொம்ப இது பண்ணிட்டேன், இப்ப நான் வந்து எல்லாருமே விட்டுறணும், அதை நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. இத்தனை வயசுக்கு அப்புறம் வந்து இவர இளம் வயது நடிகர்களோட நடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சங்கடமா இருக்கு, அதனால நான் வந்து கொஞ்சம் ஏத்த வயசு நடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு அப்புறம் திருப்பி மற்ற படங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இளம் வயது நடிகைகளோட வந்து நடிக்கிறதுக்கு இது பண்ணாரு. ஏன் ரமணாவோட டான்ஸ் ஆடலன்றத ரொம்ப வருத்தமா பதிவு பண்ணியிருந்தாரு. சோ இப்படி ரஜினி வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக பேசுற ஒரு பார்க்கப்படுது. நீங்க தப்பா எடுத்துட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க தான் ஜெயலலிதா. சரி, நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன், பெரிய பொறுப்புல இருக்கீங்க. நீங்க செய்யறதெல்லாம் அழிச்சாட்டியம், அக்குருமோ, அடாவடித்தனம், பெரிய ஏழ்ற என் கண்ணு முன்னாடி நீங்க எல்லாம் செய்றீங்க. அப்ப நான் உங்களை திட்டுறேன், என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பண்றவங்க கூட இருந்தா உன்னையும் காப்பாற்ற முடியாது, உன்னை சுத்தி இருக்கவனையும் காப்பாற்ற முடியாது. நான் சொல்றேன், கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அப்படியே தான் இருப்பீங்களா? மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்க நல்ல விதமா மாறிட்டீங்க. அப்போ அதே ரஜினிகாந்த் வந்து சொல்றாரு, ஆமா முதல்ல அப்படி இருந்தாரு, இப்ப நல்லவங்களா மாறிட்டீங்க அப்படிங்கிறாரு. இதுல என்ன தவறு இருக்கு? ஜெயலலிதா வந்து அந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போது அந்த மாதிரி மீட்டிங்ல போய் தைரிய லட்சுமி, தானிய லட்சுமி அப்படின்னு பேசினவர் உங்களுக்கு தெரியுமா? அது இதே ஜெயலலிதா தான் அவர் திட்டினாரு. அதே ஜெயலலிதா மீட்டிங்ல போய் இந்த அம்மாவுடைய தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தன்னம்பிக்கை ரொம்ப பிடிக்கும் போய் சொன்னார். அப்ப நீங்க கெட்டவனா இருந்து சரி நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு சுட்டி காட்டுறாங்கன்னு மாத்திக்கிறீங்க. மாத்தினதுக்கு அப்புறம் திருப்பி என்கிட்ட வர்றீங்க, திருப்பி என்கிட்ட கேட்கும்போது அவங்க முதல்ல அப்படி இருந்தாங்க, இப்ப மாறி இருக்காங்க. இதாங்க கலைஞருக்கும் டி.கே. மூப்பனார் கலைஞர் கூட்டணி ஷோ தலைமையில எல்லாம் போட்டு எல்லாம் நடந்து அறிவிச்சாச்சு. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அது மாதிரிதான். அப்ப இவர் பார்த்தாரு, என்னடா நம்ம தான் அப்படி பண்ணுது, இவராது கொஞ்சம் நல்லா இருப்பான்னு பார்த்து இவங்களும் இப்படித்தான் பண்றாங்க அப்படின்ட்டு தான் அருணாச்சலம் படத்துல ஒரு டைலாக் வச்சிருக்கோம். அந்த படத்துல என்ன டைலாக்னா, காத்தவராய என் நண்பன் இவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஓட்டெல்லாம் கேட்டுருவாரு. அவனுக்கு ஓட்டு போட்டு அவட ஜெயிக்க வச்சிருவாங்க. உடனே அங்க போய் என்ன சொல்லுவாருன்னா, ஐயா இவன் ரொம்ப நல்லவர், வல்லவர், உண்மையானவர், நேர்மையானவர் நினைச்சேன், ஆனா இவனு எல்லாரும் மாதிரி தான் இருக்கான், அதனால இவன் ஓட்டு போட்டதுக்கு செல்லாது, இந்த கட்சியவே கலைக்கிறேன், இது வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டு போயிடும். சோ அப்ப அந்த ஜனகராஜ் கேரக்டர் வந்து கலைஞரை மையப்படுத்தி எடுத்தது அப்படி நீங்க வச்சுக்கோங்க. சீன் தான் சொன்னேன், கலைஞர்னு குறிப்பிட்டு சொல்லல. சீனு ஒரு கட்சி, ஒரு தலைவர் மாதிரியே பேசுறீங்க. ஒரு கட்சி, அதாவது என்னைக்குமே வந்து ஒரே நிலைப்பாட்டுல நல்லவனாவே வாழ்ந்துட முடியும் அப்படின்னா ரொம்ப சிரமம் தான். அப்ப ரஜினிகாந்தா தான் இருக்கணும், எல்லாரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் ஒரே நிலைப்பாடுல இருக்காரு. ஆமா. சரி, ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் தெரியாம சனாதனம் சொல்லிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அதையும் ஏத்துக்க சொல்றீங்க? இல்ல, சனாதனம்ங்கிறத வந்து படிச்ச எவ்வளவு பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுல? ஏன் ரஜினிகாந்த் சனாதனத்தை முழுசா படிச்சிருப்பாருன்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஸ்டாலின் பேசுவாரா, உதயநிதி பேசுறாரு, எல்லாமே பேசுறாங்க சனாதனம் சனாதனம். ஆனா சனாதனம்னா என்னன்னு தெரியாம ரொம்ப பேர் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நானும், எனக்கும் சனாதனம்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நிலவரம் என்ன, இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்க இந்த காலகட்டத்துல, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்,
இந்த தமிழ்நாட்டு மக்களை டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யணும்? எம்ஜிஆர் காலத்துல இருந்து காமராஜர் காலத்துல இருந்து குடிசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயருமிட்டால் அந்த பூமி சிரிக்கும், இந்த சாமி சிரிக்கும், இந்த பூமி சிரிக்கும்னு பாடியிருக்காங்க. அப்ப குடிசையெல்லாம் ஒழிச்சிருவோம், குடிசையே இருக்காதுன்னு எம்ஜிஆர் சொன்னார். ஒழிச்சிட்டாரா? முடியுமா? இன்னைக்கும் குடிசை இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்துச்சு, அந்த அம்மா ஒழிச்சிருச்சா? கலைஞர் வந்தார், கலைஞரும் பல மாறி 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 வர்றாங்க. இந்த குடிசை வாழ் மக்களை உயர்த்திட்டாங்களா? அவங்க வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டதா? ஆனா இன்னமும் இருக்கேடா நாட்டுல வாழ்க்கை தரம் உயரல, பொருளாதார நிலைமை உயர்த்தல. ஒவ்வொருத்தனுக்கும் அன்றாடம் காட்சி தான் எல்லாருமே. அவன் பணக்காரனும் டெய்லி தான் காட்சி குடிக்கிறான், இல்லாதவனும் டெய்லி காட்சி குடிக்கிறான். ஆனா இந்த மக்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் தமிழ்நாட்டில் ஆண்ட எந்த கட்சியும் செய்யல அப்படிங்கிறது ரஜினிக்கும் தெரியும், கமலுக்கும் தெரியும், ஏன் விஜயகாந்துக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் தெரியும், ஆர்பிஎஸ் எல்லா பேருக்குமே தெரியுங்க. ஆனால் எவனுமே எந்த கட்சிக்காரர்களும் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு வழிவகை செய்ய போவதில்லை. இந்த மக்களை இப்படியே வைத்திருப்பதனால்தான் இவர்கள் அரசியல் பண்ண முடியும். ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களை இப்படியே வைத்திருப்பதன் மூலியமாகத்தான் நாம என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் இப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய கேள்வியை ரொம்ப என்ன சொல்றது ஒரு மாதிரியான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, அவரு யாரையும் அப்படி வைக்கல. இன்னைக்கு நிறைய திரைப்பட நடிகர்கள் ஆள் சேர்த்து வச்சு கூட்டம் சேர்க்கிறாங்க. எனக்கு ரசிகர் அவருக்கு மட்டும் வச்சுக்க அப்படின்னா பண்றாங்க. ஆனா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரசிகன்டையும் போய் நீ எனக்கு ரசிகனாயிரு, ஒரு திரை கவர்ச்சியால ஈர்க்கப்பட்ட ரசிகர்கள் தான். அவர் இப்படி இருக்கவன் தான் என் ரசிகன், இல்லை இவனை பூரா நான் இப்படிதான் வச்சிருப்பேன் அப்படிலாம் கிடையாது. ரஜினி ரசிகர்கள் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி, ரொம்ப திறமைசாலி, நல்லவனாகவும் இருப்பான், கோவக்காரனாக இருப்பான், முட்டாள் ரஜினி ரசிகன் இருக்கான். அதாவது எல்லா இடத்துலையுமே இருப்பான். ஆனா ரஜினி ரசிகர்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ரஜினி ரசிகர்கள் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் ரஜினிக்கு ரசிகராக இருந்தவனை பூராமே இன்னைக்கு மெச்சூர்டான ஆளாக தான் இருக்கு. அவனுக்கு பொருளாதார ரீதியாக அவன் அடிப்படையில் பொருளாதாரமே பின்தங்கி இருந்தாலும் அவன் ஒரு மெச்சூர்டானவனா இருப்பான், 4 விஷயமும் தெரிஞ்சவனா இருப்பான். அவன் படிக்காதவனா இருந்தா கூட அவனுக்கு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கும். ரஜினிக்கு ரசிகராக இருந்ததுனால நிறைய விஷயங்களை நீங்க ரசிகராக சொல்லிட்டீங்க. நான் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து கேட்கிறேன், ரஜினிய நடிகரா பார்க்கணுமா இல்ல அரசியல்வாதியா பார்க்கணும்? சினிமா நடிக்கும் போது நடிகரா பாருங்க. அரசியல்வாதியா அவர் அரசியல்வாதியா என்ன பேச மாட்டார், அரசியலுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, இனிமே வருவாருன்னு அவரும் சொல்ல மாட்டாரு, நம்ம மக்களும் ஏத்துக்க மாட்டான், ஏன் எங்க ரசிகர்களே ஏத்துக்க மாட்டான். நாளைக்கு யாராவது ஆதரவு தெரிவிச்சாருன்னா வாய்ப்பு இல்லை ராஜா. நான் தான் சொல்றேன்ல, அது தெரிவிக்க மாட்டேன்றீங்களா? டெஃபினட்டா 100%. நீங்க அப்படியே தேவைப்பட்டா இதே மாதிரி அவர் எங்கேயாவது அடுத்த ஆதரவு தெரிவிச்சாருன்னா என்னை கூப்பிட்டு கேளுங்க, என்னங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்க எனக்கு மேல ஆதரவு தெரிவிச்சாருன்னு கேளுங்க. அரசியல் நிலைப்பாட்டில இருந்து அவர் பின்வாங்கிட்டார். அதாவது இப்ப எனக்கு கலைஞர் தெரியுமுங்க, இங்க கலைஞர் தான் உண்மையானவர்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் இபிஎஸ் ஓபிஎஸ் தான் நல்லவன் சொல்றது, அங்கிட்டு போனோடனே பிஜேபி தான் நல்லவன் சொல்றது, இங்கிட்டு காங்கிரஸ் தான் நல்லவன்றது. ஒரு கட்சியில ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு எப்படிங்க நீங்க போவீங்க? ஒரு கட்சியில நான் கவுன்சிலர் ஆயிட்டேன், தப்புன்னு வேற கட்சிக்கு நான் எப்படி போக முடியும்? எப்படி போலாம்? அதை முதல்ல மாத்தணும். இன்னொன்னு செய்யணும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், அரசியல் சட்டமைப்பு அம்பேத்கருக்கே நான் சொல்றேன், ஒரு கட்சியில நீ உறுப்பினர் ஆயிட்டேன்னா சாகுற வரைக்கும் அந்த கட்சியில தான் இருக்கணும். ஓட்டு நோட்டு அரசியல் ஆகிப்போச்சு. ஜனநாயகம் இல்லை, மனநாயகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில். பணம் இருக்கிறவன் தான் அரசியல் பண்ண முடியும், அரசியல்வாதியா வர முடியும். ஒரு கவுன்சிலரா இருக்கும்போது சாதாரணமா ஒரு ஓட்டு வீட்டுல தாங்க இருந்தாரு. இன்னைக்கு அந்த ஓட்டு வீடு பில்டிங் ஆகி 3 மாடி ஏறி நிக்குதுங்க. எப்படிங்க இது? இதுக்குதான் நீங்க அரசியலுக்கு வந்திருக்கணும்னு சொல்றோம். வரலே நீங்க எங்க கிட்ட இருக்கிறதா புடிங்கிட்டு தெருவில் விடுறதுக்கா? கட்சி ஆரம்பிச்சால் இந்த காலகட்டத்துல பணம் இல்லாம கட்சி ஆரம்பிக்க முடியாது. கம்யூனிஸ்டுக்காரன் உண்டியல் குளிக்க எடுத்தேன், நீ இப்ப லேட்டஸ்டா QR கோட் டிஜிட்டல் முறைக்கு வந்து சீமான் அவர் பொதுக்குழு மீட்டிங் போட்டு நீ பணம் கொடு, நீ பணம் கொடு. அதுல ஒருத்தன் பேசுறான் அந்த பொதுக்குழு மீட்டிங்ல, எங்க அண்ணனை இப்படி எல்லாம் நீங்கள் பணம் கேட்க வைக்கிறீர்கள், அவரெல்லாம் கேட்காம நம்ம கொடுக்க கேட்டாவே தரமாட்டாங்க இல்லடா. அப்ப பணம் இல்லாம அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அடிப்படையா நீங்க ஒரு வார்டு உறுப்பினரா இருக்கணும். வார்டு உறுப்பினரா இருக்கிறது கூட அந்த வார்டுக்குள்ள நீங்க கொஞ்சம் வசதியா இருந்தாதான் உங்களுக்கு அந்த உறுப்பினர். அப்படி அரசியல் மாறிடுச்சு தலைவா. ஜனங்களுக்கு உண்டான அரசியல் இல்லை, ஆனா ஜனங்களை வச்சுதான் அரசியல் பண்றாங்க. கண்டிப்பான நேரம் ஒதுக்கி எங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.